Hi friends, Anna University, April May 2026 எக்ஸாமினேஷனுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ரெகுலேஷன் 2021க்கான ஃபிசிக்ஸ் ஃபார் இன்ஃபர்மேஷன் சயின்ஸ் PH 3256 இந்த பேப்பருக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கொடுத்துருக்க கொஷின் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த பேப்பரில் பார்த்தீங்கன்னா 5 யூனிட்டுக்கான பார்ட் பி இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்ம யூனிவர்சிட்டி லேர்னர்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எந்த சப்ஜெக்ட்டுக்குன்னா இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணும்னா எக்ஸாம் டேட்டோட கமெண்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸாம் டேட்டை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சேனலில் அப்லோட் பண்ணிடுவேன். தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள் அண்ட் வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யூனிட் 1க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்த்தீங்கன்னா 11th ஃபர்ஸ்ட் கொஷின், derive an expression for electrical conductivity of a material and thermal conductivity and hence obtain Weidmann-Franz law. வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். டிக் பண்ணியிருக்க கொஷின்லாம் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் கொடுத்துருக்க கொஷின் ஜஸ்ட் பார்த்து டச் போயிடுங்க, எதையும் விட்டுட்டு போகாதீங்க. செகண்ட் கொஷின், வாட் இஸ் டென்சிட்டி ஆஃப் ஸ்டேட்ஸ், derive an expression for density of states. இந்த ரெண்டு கொஷின் ஃபர்ஸ்ட் லெசனில் தெளிவாக படிச்சுக்கோங்க. தேர்டில் பார்த்தீங்கன்னா டைட் பைண்ட் அப்ராக்சிமேஷன், எலக்ட்ரான் எஃபெக்டிவ் மாஸ், கான்செப்ட் ஆஃப் ஹோல். நெக்ஸ்ட் யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் 12th ஃபர்ஸ்ட் கொஷின், வாட் இஸ் ஹால் எஃபெக்ட், derive the expression for Hall coefficient, describe an experiment for the measurement of the Hall coefficient and its devices. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். ஹால் எஃபெக்ட் பொறுத்த வரைக்கும் தெளிவாக படிச்சுக்கோங்க. செகண்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் ஷார்ட் கீ டயோடு அண்டு ஹோமிக் கான்டாக்ட். இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கிங் வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, தெளிவாக பார்த்துக்கோங்க. தேர்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் கேரியர் டிரான்ஸ்போர்ட் இன் செமிகண்டக்டர்ஸ். நெக்ஸ்ட் யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் 13th ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரைப் த ஃபெர்ரோமேக்னெட்டிக் டொமைன் தியரி அண்ட் எம் அண்ட் ஹெச் பிஹேவியர், இட்ஸ் சீரியஸ் கர்வ், டிஸ்டிங்விஷ் பிட்வீன் ஹார்ட் அண்ட் சாஃப்ட் மேக்னெட்டிக் மெட்டீரியல். இது வந்து பார்த்தீங்கன்னா கேட்டாங்கன்னா உங்களுக்கு 8 மார்க்ஸ் அளவு பார்த்தீங்கன்னா டீட்டெயிலில் கேட்பாங்க. சப் கொஷின்ஸாக வரப்போ இந்த கொஷின்ஸ்லாம் கேட்பாங்க. செகண்டில் ஃபர்ஸ்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் மேக்னெட்டிக் பிரின்சிபல் இன் கம்ப்யூட்டர் டேட்டா ஸ்டோரேஜ், எக்ஸ்பிளைன் ஜிஎம்ஆர் சென்சார் இன் டீட்டெயில். ரெண்டுமே இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான். தேர்ட் கொஷின், கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டயா, பேரா, ஃபெர்ரோ, ஆன்டி ஃபெர்ரோ அண்ட் ஃபெர்ரோ மேக்னட்டிசம். இதோடைய கிளாசிஃபிகேஷன் இது தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் யூனிட் 4க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின், யூனிட் 4ல் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபோட்டோ டயோடு, சோலார் செல், எல்இடி அண்ட் ஓஎல்இடி, லேசர் டயோடு. இந்த 4 டயோடுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் டிக் பண்ணியிருக்க டயோடு சோலார் செல்லு, எல்இடி, ஓஎல்இடி, லேசர் டயோடு, இதெல்லாம் தெளிவாக படிச்சுக்கோங்க. செகண்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் ஆப்டிக்கல் டேட்டா ஸ்டோரேஜ் டெக்னிக் யூஸ். இந்த கொஷினும் படிச்சுட்டு போயிடுங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு லெசனை ரெண்டாக பிரிக்கிறப்ப பார்த்தீங்கன்னா ஒன் சைடு பார்த்தீங்கன்னா வேற கொஷின்ஸ் இருக்குது, அது ரீகாம்பினேஷன் ப்ராசஸ்லாம் வரும். அண்டு இந்த சைடு நீங்கள் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா டயோடும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆப்டிக்கல் டேட்டா ஸ்டோரேஜ் டெக்னிக் யூஸ், இந்த 2 கொஷின் தான் வந்துடும். அதனால் இதையும் விட்டுட்டு போகாமல் தெளிவாக படிச்சுக்கோங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா டயோடு கேட்கலாம், இந்த கொஷின் கூட கேட்டுருவாங்க. நெக்ஸ்ட் யூனிட் 5க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின் 15th ஃபர்ஸ்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் குவாண்டம் ஸ்ட்ரக்சர்ஸ். குவாண்டம் ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா குவாண்டம் வெல்லு, ஒயர், டாட் எழுதணும். குவாண்டம் கன்ஃபைன்மெண்ட்டும் சேர்த்தே கேட்பாங்க உங்களுக்கு 16 மார்க்கில். செகண்ட் கொஷின், டிஸ்கிரைப் சிங்கிள் எலக்ட்ரான் ஃபினாமினா. சிங்கிள் எலக்ட்ரான் ஃபினாமினான்னு கேட்டிங்கன்னா நீங்கள் கூலும் பிளாக்கேட் அந்த எஃபெக்டை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் சிங்கிள் எலக்ட்ரான் டிரான்சிஸ்டர், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின். தேர்ட் கொஷின், எக்ஸ்பிளைன் ரெசோனன்ட் டனலிங் டயோடு. இல்லை ஃபஸ்ட்டு 2 கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரிப்பீட்டடாக இல்லை ஃபஸ்ட்டு கொஷின் இல்லை செகண்ட் கொஷின் அது மாதிரி மாற்றி மாற்றி கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இந்த ஃபஸ்ட்டு 2 கொஷின்ஸ் கொடுத்துருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொடுத்துருக்க கொஷின் எல்லாமே தெளிவாக படிச்சுட்டு எக்ஸாமை பார்த்தீங்கன்னா நீட்டாக ரைட் பண்ணுங்கள். ஃபுல் பேஜஸும் கவர் பண்ண மாதிரி நீட்டாக ரைட் பண்ணுங்கள். ஃபிசிக்ஸ் பொறுத்த வரைக்கும் டயக்ராம்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனால் ஒவ்வொரு கொஷினுக்கும் டயக்ராம், பிரின்சிபல்லாம் நீங்கள் ரைட் பண்ணிங்கன்னா நீட்டாக ரைட் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.